நாட்டில் டெங்குவால் ஏற்படும் இறப்புகள் கடந்த ஆண்டு பதிவான 111 ஒப்பிடும் போது 43ஆக 61.3 விழுக்காடு குறைந்திருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அமாட் தெரிவித்துள்ளார். டிசம்பர் 6ஆம் தேதி நிலவரப்படி நாடு முழுவதும் டெங்கு பாதிப்புகள் 56.5 விழுக்காடு குறைந்து 51,046ஆக குறைந்துள்ளதாகவும் 2024ஆம் ஆண்டு முழுவதும் பதிவான 1,18,291 சம்பவங்களுடன் ஒப்பிடுகையில் இது 56.5 விழுக்காடு குறைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். இவ்வாண்டு டிசம்பர் மாதம் இறுதியில் இந்த எண்ணிக்கையை 51,046 என்ற எண்ணிக்கையில் பராமரிக்க முடியும் என்று தாங்கள் நம்புவதாக அவர் கூறினார். டெங்கு பாதிப்புகளை கட்டுப்படுத்துவதில் பொது சுகாதார திட்டங்கள், நோய் கட்டுப்பாட்டு பிரிவு மற்றும் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் வாழ்த்துகள் என்று அவர் நேற்று புத்ராஜயா வேல்பாச்சியா பூச்சிக்கொல்லி மையத்தை திறந்து வைத்த பிறகு இதனை தெரிவித்தார். இதில் பிரதமர் துறை கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலிஹா முஸ்தபாவும் கலந்து கொண்டார். 16வது பொதுத் தேர்தலில் டிஏபி கட்சியுடன் ஒத்துழைப்பதை தவிர பரிசான் நேஷனல் கூட்டணி கட்சிகளுக்கு வேறு வழியில்லை என்று எம்சிஏ அழைப்பு விடுத்ததை தொடர்ந்து டிஏபி உடன் அம்னோவுக்கு நேரடி உறவுகள் எதுவும் இல்லை என்று டாக்டர் அமாட் ஜாகிர் ஹமீடி தெரிவித்துள்ளார். ஒற்றுமை அரசாங்கத்திற்குள் தற்போதைய ஒத்துழைப்பு என்பது பரிசான் நேஷனல் மற்றும் பக்காத்தான் ஹரப்பான் இடையே மட்டுமே உள்ளது என்பதை அம்னோ தலைவருமான அவர் தெளிவுபடுத்தினார். எம்சிஏ என்பது பரிசானில் ஒரு பங்காளி கட்சியாகவும் டிஏபி என்பது பக்காத்தான் ஹரப்பானில் ஒரு பங்காளி கட்சியாகவும் இருப்பதால் இந்த ஒத்துழைப்பு கூட்டணி மட்டத்தில்தான் உள்ளது, கட்சிக்கு கட்சி அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் நினைவூட்டினார். இந்த விஷயத்தை தீர்க்க முடியும் என்றும் பரஸ்பர புரிதலை அடைய முடியும் என்றும் அவர் நேற்று கோலம்பூர் பிரிட்டிஷ் மலேசியன் நிறுவனத்திற்கு வருகை தந்தபோது செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். பரிசான் தலைவரான ஜாகிட் பொது தேர்தலுக்கு முன்னதாக அரசியல் பகுத்தறிவுதான் இப்போது முக்கிய முன்னுரிமை என்று தெரிவித்தார். இந்த பிரச்சனை பரிசான் மற்றும் பக்காத்தான் ஹரப்பான் உயர் தலைமையிடம் கையாளப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். பக்காத்தான் ஹரப்பான் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கத்தால் செயல்படுத்தப்படும் மேற்கத்திய இறக்குமதி சீர்திருத்தங்களை பாஸ் கட்சியின் தலைவர் அப்துல் ஹடி அவாங் விமர்சித்துள்ளார். அவை மலேசியாவை தார்மீக மற்றும் சமூக வீழ்ச்சியை நோக்கி இட்டுச் செல்கின்றன என்று அவர் எச்சரித்துள்ளார். சமூக, அரசியல், பொருளாதார மற்றும் மத அமைப்புகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட சீர்திருத்தங்கள் அல்லாவால் வழிநடத்தப்படாமல் மனித பகுத்தறிவை மட்டுமே அடிப்படையாக கொண்ட மத சார்பற்ற கொள்கைகளுடன் வலுவாக பிணைக்கப்பட்டுள்ளன என்று ஹடி கூறினார். மேற்கத்திய நாடுகளை எச்சரிக்கையான எடுத்துக்காட்டுகளாக அவர் சுட்டிக்காட்டினார். இதே போன்ற சீர்திருத்தங்கள் வெளிநாடுகளில் அதிகரித்து வரும் குற்றங்கள் மற்றும் சமூக சீர்கேடுகளுக்கு பங்களித்துள்ளன என்று அவர் தெரிவித்தார். நம் நாட்டில் அழிவுகரமான விளைவுகள் பரவி வருகின்றன. கடந்த காலங்களில் மலாய் முஸ்லிம்கள் தற்கொலை செய்து கொள்ளவில்லை, ஆனால் இப்போது அது நடக்கிறது. குடும்ப மோதல்கள் அல்லது பள்ளிகளில் கொடுமைப்படுத்துதல் போன்ற சிறிய தவறான நடத்தைகள் கூட அதிகமாகிவிட்டன. குறிப்பாக இன்றைய திறந்த ஊடக சகாப்தத்தில் இது ஒவ்வொரு வீட்டிலும் வெளிநாட்டு செல்வாக்குகளை பரப்புகிறது என்று அவர் நேற்று தெரிவித்துள்ளார். துருக்கியை ஒரு உதாரணமாக ஹடி அவாங் மேற்கோள் காட்டி மேற்கத்திய பாணி சீர்திருத்தங்கள் அந்த நாட்டின் மகத்துவத்தை மீட்டெடுக்க தவறிவிட்டதாக சுட்டிக்காட்டினார். எனவே மேற்கத்திய கூட்டணியை நம்பியிருக்கும் அல்லது பயணிகளாக இருக்கும் மலேசியாவில் சீர்திருத்த முன்னோடிகள் அதனுடன் சேர்ந்து மூழ்கி விடுவார்கள் என்று அவர் கூறினார். சீர்திருத்தங்கள் பக்காத்தான் ஹரப்பானின் நிகழ்ச்சி நிரலின் மைய அம்சமாகவே உள்ளன. தேர்தல் அறிக்கைகள், நாடாளுமன்ற மேற்பார்வை மற்றும் ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் போன்ற நிறுவன மாற்றங்களை வலியுறுத்துகின்றன. நவம்பர் 29ஆம் தேதி நடந்த சபா மாநில தேர்தலில் PKR ஒரே ஒரு இடத்தை மட்டுமே வென்றது. டிஏபி போட்டியிட்ட 8 இடங்களிலும் எதையும் பெற தவறியது. இது மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார். வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் மலேசியாவில் 8 மில்லியன் அல்லது அதற்கும் மேற்பட்ட பயனர்களை கொண்ட சமூக ஊடகங்கள் சேவைகள் வழங்கும் நிறுவனங்களாக பதிவு செய்யப்படுவதாக கருதப்படுவார்கள் என்று மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC தெரிவித்துள்ளது. இதில் வாட்ஸ்அப், டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் மற்றும் யூடியூப் ஆகியவையும் அடங்கும். பெரிய அளவிலான சேவை வழங்குநர்கள் மலேசியாவின் சட்ட மற்றும் ஒழுங்குமுறை கட்டமைப்பிற்குள் செயல்படுவதை உறுதி செய்வதற்காக தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டம் 1998 கீழ் உள்ள முறைப்படியான விதிமுறைகளை இது வழங்குவதாக ஆணையம் தெரிவித்தது. இந்த முயற்சி சம்பந்தப்பட்ட அனைத்து தளங்களும் பயனர் பாதுகாப்பிற்கான தெளிவான பொறுப்பை ஏற்கின்றன.
குறிப்பாக குழந்தைகள் மற்றும் குடும்பங்களை பாதுகாப்பதில் என்று அது ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இது சேவை வழங்குநர்களின் உலகளாவிய செயல்பாடுகளில் தலையிடாது என்றும் பெரிய அளவிலான ஆன்லைன் தளங்களை ஒழுங்குபடுத்துவதை நோக்கமாக கொண்ட சர்வதேச நடைமுறைகளுடன் அதன் அணுகுமுறை ஒத்துப்போகும் என்றும் MCMC மேலும் கூறியது. தலைநகர் ஜலான் குச்சாய் லாமாவில் ஒரு கார் மீது மோட்டார் சைக்கிள் மோதியதில் 25 வயது நபர் ஒருவர் உயிரிழந்ததாக கோலாலம்பூர் போக்குவரத்து காவல்துறை தலைவர் ஜம்சூரி இசா தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்களில் வைரலான வீடியோவில் பதிவான இந்த விபத்து டிசம்பர் 8ஆம் தேதி அதிகாலை 12:30 மணி அளவில் ஸ்ரீ பெட்டாலிங்கில் இருந்து ஜலான் கிளான் லாமா நோக்கி சென்ற ஒரு மோட்டார் சைக்கிள் மற்றும் ஒரு கார் மோதியதாக ஜம்சூரி கூறினார். மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒரு வளைவில் காருடன் மோதியதாக முதற்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். விபத்தின் விளைவாக பாதிக்கப்பட்டவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. மேலும் சான்சலர் துவாங்கு முக்ரிஸ் மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த வழக்கு முதலில் சாலை போக்குவரத்து சட்டம் 1987 பிரிவு 43(1) கீழ் கவனக்குறைவாக அல்லது அலட்சியமாக வாகனம் ஓட்டியதற்காக விசாரிக்கப்பட்டு பின்னர் டிசம்பர் 9ஆம் தேதி பாதிக்கப்பட்டவர் காயமடைந்து இறந்த பிறகு கவனக்குறைவாக அல்லது ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டுவதன் மூலம் மரணத்தை ஏற்படுத்துதலுக்கான சட்டமான பிரிவு 41(1) கீழ் மறுவகைப்படுத்தப்பட்டது என்று ஜம்சூரி கூறினார். அதே நாளில் காவல்துறையில் புகாரளித்த வாகன ஓட்டியிடமிருந்து போலீசார் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளதாகவும் அவர் கூறினார். துணை அரசு வழக்கறிஞரிடம் சமர்ப்பிப்பதற்காக வழக்கு ஆவணங்கள் முடிக்கப்பட்டு வருகின்றன. டாஸ்கம் காட்சிகளின் உரிமையாளர் உட்பட சாட்சிகள் விசாரணையில் உதவ முன்வருமாறு ஜம்சூரி வலியுறுத்தியுள்ளார். போர்ட்கில்லான் தேசிய வகை வட்சன் தமிழ் பள்ளியின் கருவள மைய திறப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. பள்ளி நிர்வாகம், பெற்றோர் ஆசிரியர் சங்கம், பள்ளி வாரியம் மற்றும் முன்னாள் மாணவர் சங்கம் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் கலந்து கொண்டு பள்ளியின் கருவள மையத்தை திறந்து வைத்தார். நிகழ்வில் திறப்புரை ஆற்றிய அவர், இந்த டிஜிட்டல் காலகட்டத்தில் இணைய பயன்பாடு என்பது மிக அவசியம். நம் தமிழ் பள்ளிகளில் அதற்கான ஏற்பாடுகளை நம் பிள்ளைகளுக்காக செய்து கொடுக்கும் அனைத்து தரப்பினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். மேலும் டத்தோ கு பத்மநாபன் குறித்து பேசிய ஓம்ஸ் பா தியாகராஜன், அவர்தான் எனது ஆசான் என்றும் அரசியலில் எனக்கு பிடித்த தலைவர் அவர்தான் என்றும் கூறினார். அரசியலில் இருக்கும் போது அவருடன் நட்பு ஏற்படவில்லை என்றும் அரசியலை விட்டு விலகிய பிறகுதான் அவருக்கு நண்பரானதாகவும் குறிப்பிட்டார். சிறந்த சேவையாளர், துணை அமைச்சராக இருந்தவர் என்று அவர் பேசினார். இந்த நிகழ்விற்கு வருகை தந்த டத்தோ பத்மநாபனை சுட்டிக்காட்டி அவர் மறைந்த டத்தோ கு பத்மநாபனை நினைவு கூர்ந்தார். இப்பள்ளியின் இணைய மையம் வட்டார அளவில் 5வது இடத்தில் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக சொன்னார்கள். அவர்களுக்கு பாராட்டுகள். இன்னும் 20 வருடங்கள் கழித்தும் இந்த மையம் இதேபோல் சிறப்பாக இருக்க வேண்டும், இயங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அதற்கு பிறகு ஒருவேளை மாற்றம் செய்தால் இதைவிட பிரம்மாண்டமாக உருமாற்றம் செய்ய வேண்டும் என்றும், எனவே தொடர்ந்து நல்ல முறையில் பராமரிக்க வேண்டும் என்றும் அவர் நினைவூட்டினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.